அடிப்படையில் இந்த கருத்து இந்த விவகாரத்தில் கமலஹாசன் பக்கம் இருப்பது தான் சரி, அதுதான் நியாயமானது, வரலாற்று பூர்வமானது, உண்மையும் கூட. அப்படி உங்களுக்கு உட்கார்ந்து பேசணுமா, அமர்ந்து பேசணுமா, என்னைய கூப்பிடுங்க, நானும் உங்க கூட வரேன், வாங்க உட்கார்ந்து பேசுவோன்னு கூப்பிடுறாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். கமலஹாசன் கூறியதில் துளியளவும் பொய் இல்லை, அனைத்தும் உண்மையானது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் திருமாவளவன். குறைந்தபட்சம் ஒரு நடிகர்ன்றதை தாண்டி உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவரா இருக்கிறாரு, உங்கள் மூலமாக ராஜ்யசபா எம்பியாக மாறி இருக்கிறாரு, அவர் அரவணைக்கணுன்ற என்ன கூட சார் உங்களுக்கு தோணல? ஜனநாயகன் தமிழ்நாட்டில் ஓடாது. ஏன் ஓடாது? ஏன்னா கர்நாடகாவுடைய ப்ரொடியூசராக இருக்கிறான், படம் ஓடாது அப்படின்னு நாளைக்கே சீமானும் வேல்முருகனும் அங்கே போய் கொடியை தூக்கிட்டு ஆர்ப்பாட்டம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கர்நாடகாவிலேயோ கன்னடத்திலேயோ என்ன மொழி வளம், இலக்கிய வளம் எதுவுமே இல்லை, அது ஒரு குப்பை அப்படின்னு நீங்க யாருமே பேசலையே சார். நம்ம சகோதரம் இனம், நம்ம சகோதர மொழி கன்னடமும் ஒரு முக்கியமான நல்ல மொழி, அது இலக்கிய செழுமை இருக்குது, பல இலக்கியங்கள் இருக்குது, பல கவிஞர்கள், பல இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், எவ்வளவோ கலைகளை உருவாக்கி இருக்கிறது. நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தகுதி திரைப்பட விவகாரம் இப்போ தமிழ்நாட்டில் உதாரணமா வெடிச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல தவறு செஞ்சாதான் மன்னிப்பு கேட்கணும், தவறா புரிஞ்சுக்கப்பட்டதுதான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தகுதி திரைப்படம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய விஷயமா ஆகிட்டு, அதுல என்னன்னா இப்போ தவறு செஞ்சிருந்தாதான் மன்னிப்பு கேட்க முடியும், தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கிட்டத்தட்ட கர்நாடகாவுக்கும் நமக்கு ஆல்ரெடி காவிரி பிரச்சனை, மின்சாரம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட படம் இப்போ கர்நாடகாவில் வெளியீட்டு தள்ளி போறதா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிப்படையில் இந்த கருத்து இந்த விவகாரத்தில் கமலஹாசன் பக்கம் இருப்பது தான் சரி, அதுதான் நியாயமானது, வரலாற்று பூர்வமானது, உண்மையும் கூட. அதில் என்ன நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு கர்நாடக நீதிமன்றத்தினுடைய நீதியரசர், மரியாதைக்குரிய நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கமலஹாசன் மன்னிப்பு கேட்டா என்ன, கிட்டத்தட்ட வற்புறுத்துறாங்க. ஆமா, மன்னிப்பு கேளுங்களேங்க, என்னங்க மன்னிப்பு கேட்டா என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கமலஹாசன் என்ன மொழியியல் ஆய்வாளரா, அவர் என்ன பெரிய ஷேக்ஸ்பியரா அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியில கேட்குறாங்க. இப்போ நீதிமன்றத்தை நம்ம மதிக்கிறோம், ஆனால் நீதிமன்றத்தின் கருத்து விமர்சனத்துக்கு உட்பட்டது தான், அதை விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அவர் இவரை பார்த்து மொழியில் அறிஞரான்னு கேட்குறாரு. கமலஹாசன் தன்னை சொல்லிட்டாரு, நான் ஒரு மொழியில் அறிஞர்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, 5 5 10, 10 2 கூட்டினா 12 அப்படின்றத தான் நான் உறுதியாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னைய பார்த்து நீங்கள் என்ன பெரிய கணித மேதையா, என்ன கணித மேதை ராமானுஜரா, நீ இவ்வளோ 10 2 பண்ண எப்படி உறுதியாக சொல்கிறேன்னு கேட்பீங்களா என்ன? என் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாருங்க, அதனால நான் 10 2 12 சொல்கிறேங்கன்னு சொல்லுவேன். இல்லை, அதான் கேரளாவில் அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லையுமே அதான் சொல்லியிருந்தாரு. எனக்கு நான் வரலாற்று ஆய்வாளர்லாம் கிடையாது, எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தவங்க அதான் சொல்லியிருக்காங்க, அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீதிபதியை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, ஐயா நீதிபதி அவர்களே, மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள் நீதிபதியா இல்லை மொழியியல் ஆய்வாளரா? நீங்கள் நீதிபதியா இல்லாமல் கன்னடராக உங்களுடைய இனம் சார்ந்து இயங்குறீங்க, அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வேல்முருகன் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு உட்கார்ந்து பேசணுமா, அமர்ந்து பேசணுமா, என்னைய கூப்பிடுங்க, நானும் உங்க கூட வரேன், வாங்க உட்கார்ந்து பேசுவோன்னு கூப்பிடுறாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள். கமலஹாசன் கூறியதில் துளியளவும் பொய் இல்லை, அனைத்தும் உண்மையானது அப்படின்னு சொல்றாரு டாக்டர் திருமாவளவன். ஐயா பே மணியரசன் அவர்கள் கன்னட இன வெறியை கண்டித்து நம்ம பேசணும், நம்ம அறிக்கை விடணும், நம்ம களத்தில் இறங்கி போராடணும்னு சொல்றாரு. இவ்வளவு பேரும் யாருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிகாரத்தில் இல்லாதவர்களுங்க. சீமானுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அவர் கட்சி இப்போதான் ஒரு மாநில கட்சியாகவே மாறி இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில் கமலஹாசனுக்கு முதல் நெருக்கடி ஏற்பட்டதிலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ச்சியாக பேசி அறிக்கை விட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரே நபர் எனக்கு சீமான் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் பேசுறாங்க, மறுப்பதற்கு இல்லை. நாம் என்ன கேட்குறோம்னா, கர்நாடகாவில் பாருங்க, அதே கர்நாடகாவில் ஆட்சியாளர்கள் பேசுறாங்க, அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் கமலஹாசனுக்கு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கமலஹாசன் என்ன கேட்குறாரு, ஏங்க நான் தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்பேன், தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம்,
நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்னு கேட்கறது நியாயமான, சரியான, தர்க்கமான கேள்வி. அதற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மொழி பற்றாளர்கள்ட்ட ஏதாவது நீதி இருக்குதா, அதாவது அர்த்தம் இருக்கா, பதில் இருக்கா? இப்ப இதை யாருங்க விவாதிக்கலாம்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ, இல்ல தமிழ்நாட்டில் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம்னு ஒண்ணு இருக்குது. இப்ப கூட அதுக்கு தலைவரா மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் சேர்த்தாங்க. தமிழ்நாட்டில் செம்மொழி தமிழாராய்ச்சி நிறுவனம் இருக்குது, அவங்க கூட இருக்கிறாங்க. நீங்க தான் வெளியிடல. அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லி, ஏங்க தமிழிலிருந்து கிடைத்த மொழிகள் தான் மற்ற மொழிகள்ங்கிறது ஆய்வுபூர்வமாக நிறுவப்பட்ட ஒன்று. நம்மலாம் ஒரே சகோதர இனத்தில் பிறந்தவர்கள். உங்கள் மொழியிலே நம்ம சொல்லுவோம், அரசியல் ரீதியாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, திராவிட மொழிகளுடைய தாய்மொழி தமிழ் தான். நம்ம சகோதர இனத்துக்குள்ள சண்டை வேண்டாம். மொழி பற்று ரீதியா உங்கள் மொழி மேலானதா, எங்கள் மொழியும் மேலானது, ஓகேங்க விட்டுருவோம். அது ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம்ல. கமலஹாசனுடைய புகைப்படத்தை போட்டு எரிக்கிறான், உருவ பொம்மையை போட்டு கொளுத்துறான், படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களை அச்சுறுத்தலுக்கு உருவாக்குறான். குறைந்தபட்சம் ஒரு நடிகர்ன்றதை தாண்டி உங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவரா இருக்கிறாரு, உங்கள் மூலமாக ராஜ்யசபா எம்பியாக மாறி இருக்கிறாரு. அவர் அரவணைக்கணுன்ற எண்ணம் கூடவா சார் உங்களுக்கு தோணல? இந்த எண்ணம் கூடவா உங்களுக்கு இல்லை? ஏன் முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசினா என்ன? இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத சச்சரவை வந்து கன்னட அமைப்பினர் வந்து கிளப்பக்கூடாது. கன்னட முதலமைச்சர் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். தமிழ் உலக மொழிகளின் தாய் என்பது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. இங்கு கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் அமர்ந்து கொண்டு தமிழ் ஊடகங்களில் தங்களுடைய முகங்களை பதித்துக் கொண்டு நம்மளால வந்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பேர் இல்லைங்க, சில பேர், வார்த்தையை மாத்திக்கிறான், சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது, தமிழும் கன்னடமும் அப்படிலாம் சொல்லிட முடியாது. கன்னடம் ஒரு தனி மொழி தான். அதே போல புரோட்டோ டிராவிடியன் மொழின்னு ஒன்று இருந்துச்சு, அதிலிருந்து கிளைத்தது தான் தமிழும் கூட. இப்படிலாம் பேசுறாங்க. சரி, இப்போ அதுலயும் என்னன்னா, இப்போ இவங்க நேஷனல் லெவல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால இதை பத்தி பேச தவிக்கிறாங்க. ஆனா ஸ்டாலினுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு ரெப்ரஸன்டேஷன் கூட நம்ம சித்தராமைக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இந்த இதுல. ஆனா அவர் வந்து உடனே தன்னுடைய மொழிக்கு வந்து ஆதரவாக பேசுறாங்க. நீங்க தமிழை எப்பயுமே தூக்கி வச்சு பேசுறவங்க வந்து இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண. நீங்க சொன்ன மாதிரி வேல்முருகன், சீமான், இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவங்க தான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலா கலைஞருடைய பிறந்த நாள் சொல்லிட்டு செம்மொழி தினம் சொல்லிட்டு அந்த கேஸினுடைய தீர்ப்பும் இன்னைக்கு தான் வருது. இதுல கண்டிப்பா ஏதாவது சின்ன ஒரு அறிக்கையாவது கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் தாண்டி என்னன்னா, அங்க ஃபர்ஸ்ட் கமல்ஹாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ஒரு திரைப்பட அமைப்பு தான். ஆனா இங்க இருந்து அவருக்கு சப்போர்ட்டா எந்த திரைப்பட அமைப்பும் வந்து குரல் கொடுத்த மாதிரி பெருசா தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அரசியல்வாதிகள், அதுவும் ஆட்சி அதிகாரத்துல இல்லாதவங்க தான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு தேசிய அரசியல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால அது பேச தவிர்க்கிறாங்களா? இங்க நீங்க சரியா ஒரு கேள்வி கேட்டீங்க. அவர் முக்கியத்துவமே இல்லாதவருங்க, ஆனா அவர் கூட ஒரு மொழிக்காக நிற்கிறாருன்னு. நீங்க இங்க ஒரு பேருண்மையை நம்ம வெளிப்படுத்தணும். என்ன பேருண்மைன்னு பாத்தீங்கன்னா, தமிழிலிருந்து கிளைத்த மொழிகள் தான் இதுங்கிறத மீண்டும் நம்ம பதிவு பண்ணணுங்க. அது உண்மை, ஓகேவா? அந்த உண்மையை வச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கைகட்டி நிற்கிறோம், கைகட்டி வாய்ப்புத்தி நம்ம நிற்கிறோம். உண்மை அவர்கள் பக்கம் இல்லாட்டியுமே கூட அவன் துள்ளி 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 குதிச்சு அவன் இனத்துக்கும் மொழிக்கும் நாட்டுக்கும் உண்மையா இருக்கிறான். அதை நம்ம பாராட்டணும். அதான் சொல்றேன், கர்நாடகாவுக்கும் தனி அந்த மொழிக்கான பெருமையை வச்சிருக்கிறாங்க, கன்னடத்துக்கான கொடி வச்சுக்கிறாங்க, மாநில உரிமையெல்லாம் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அவன் மொழிக்கு உண்மையா இருக்கான். கெடுவாய்ப்பா தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இல்ல, அமையல, வாய்க்கல. நம்மளுடைய மோசமான காலகட்டம் இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. உங்க பக்கம் உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, வரலாறு இருக்கு, ஆய்வு இருக்கு, எல்லாமே இருக்குது. கேட்டா தமிழர்கள் ஜனநாயகவாதிகள், எப்போதும் தமிழர்கள் பெருந்தன்மைவாதிகள், நம்ம அமைதியா இருப்போன்றாங்க. நீங்க அமைதியா இருக்கிறது தப்பு இல்லை சார். நான் சண்டை போட சொல்ல அரவணைச்சு உன் கருத்தை சொல்லுங்கன்றேன். ஐயா இங்க வாங்க, நம்மலாம் ஒரே இனம்தான். தமிழர்கள்ட்ட இருந்தா நீங்க எல்லாம் பிரிஞ்சு போனீங்க. சமக்கிருதமும் ஆரியமயப்படுத்தப்பட்டதான் நீங்க எல்லாம் பகுத்து போயிருக்கிறீங்க. அதனால எங்களுக்கு இருக்கிற மொழி வளம், இலக்கிய வளம், பண்பாட்டு வளம், நாகரிக வளம் எல்லாமே மிகப்பெரியது, அளப்பரியது. இங்க இருக்கிற கீழடி மாதிரி அங்க இருக்குதானா, அடுத்தடுத்து நான் போனேன்னா ரொம்ப அது வந்து ஆமா வேற மாதிரி ஆயிடும். அப்ப அது நம்ம அதெல்லாம் பேசாம சகோதரனங்களாக கடந்து போகணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக யாருடைய ஒரு கட்டுரையை வாசிக்கணும்னா, முனைவர் ரவிக்குமாரோட கட்டுரையை எடுத்து வாசிக்கணும். பிசிக அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்கள், பொதுச்செயலாளர். அவர் ஒரு அருமையான கருத்தை போட்டிருக்கிறாரு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தே உதித்தெழுந்த அப்படிங்கிற வரிகளை மரியாதைக்குரிய கலைஞர் மு. கருணாநிதி தவிர்த்து விட்டார். ஏன் தவிர்த்தாருன்னா,
அண்டை மாநில மக்களினுடைய மனங்களை காயப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு தவிர்த்து விட்டார். இருந்தாலும் நாம் அந்த உண்மையை மறுக்க முடியாது, அரசியல் ரீதியாக வச்சாலும் மறுக்க முடியாது, அதுதான் உண்மை, அதை எப்படி சொல்லணுமோ அப்படி எடுத்து சொல்லணும்னு சொல்லி பேசுறாரு. இதையாவது நீங்க பேசுங்க. அவர் ஒரு எம்பி சார், அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டினுடைய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பேசணும், தொல்லியல் துறை அமைச்சர் பேசணும், முதலமைச்சர் பேசணும், துணை முதலமைச்சர் பேசணும். அவர் ஓய்வில் இருக்கிறாரு, பேச முடியாது. நீங்களாவது பேசுங்க. அப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அதிகாரத்தில் இல்லாதவங்க தங்கள் குரல் போனாலும் போகாட்டி எந்த பலனும் இல்லைன்னு தெரிஞ்சாலுமே கூட கத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? மொழிக்காக பேசுறான். சில பேர் சொல்றான், மொழியை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. எதை தாண்டா வச்சு அரசியல் பண்ணணும்? இது அரசியல் அவசியமா? முதல்ல இப்போ கமலுக்கு ஆதரவா பேசுறத நினைச்சுக்கவே வேண்டாம், நம்ம மொழிக்கு தான் ஆதரவா பேசணும். இதே கருத்தை மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி கூறியிருந்தாலும் அவர் பக்கம் நிற்கணும். இதே கர்நாடகாவில் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய உருவப்படத்தை போட்டு மிக மோசமா நடந்துக்கிட்டான். அப்போ நம்ம கண்டிச்சோம், இது ரொம்ப தவறா இருக்குது, பிழையா இருக்குது, உதிரிகள் பண்ணலாம், அதை கண்டிக்கணும், கைது பண்ணணும் நம்ம சொன்னோம். ஆனா இன்னைக்கு அங்க கமலஹாசன் உருவப்படத்தை எரிக்கிறான், படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். இப்ப நாளைக்கே, இப்போ ட்விட்டர்ல எழுந்துருச்சு இந்த சண்டை, இப்ப நாளைக்கே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ப்ரொடியூஸ் அவங்க தான் பண்றாங்க. ஜனநாயகன் தமிழ்நாட்டில் ஓடாது. ஏன் ஓடாது? ஏன்னா கர்நாடகாவுடைய ப்ரொடியூசராக இருக்கிறான், படம் ஓடாது அப்படின்னு நாளைக்கே சீமானும் வேல்முருகனும் அங்கே போய் கொடியை தூக்கிட்டு ஆர்ப்பாட்டம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பிரச்சனை இப்போ தேவையா? அப்போ தேவையில்லாமல் ஒருத்தரை தூண்டி விடக்கூடாது. அதுவும் உண்மை யார் பக்கம் இருக்கிறதோ அவன்லாம் அமைதியாக இருக்கிறதுனால டேக் இட் ஃபார் கிராண்டட் அட்வான்டேஜ் எடுத்து இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு நீதிபதி நீதிபதியாக தீர்ப்பை தான் சொல்லணுமே தவிர கருத்தெல்லாம் திணிக்கக்கூடாது. இன்னொன்று, கருத்து அவருக்கு தெரியாது. கர்நாடகாவிலேயோ கன்னடத்திலேயோ என்ன மொழி வளம் இலக்கிய வளம் எதுவுமே இல்லை, அது ஒரு குப்பை அப்படின்னு நீங்க யாருமே பேசலையே சார். நம்ம சகோதரம் இனம், நம்ம சகோதர மொழி கன்னடமும் ஒரு முக்கியமான நல்ல மொழி. அது இலக்கிய செழுமை இருக்குது, பல இலக்கியங்கள் இருக்குது, பல கவிஞர்கள், பல இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், எவ்வளவோ கலைகளை உருவாக்கி இருக்கிறது. ஏன் நம்ம கன்னட இனத்த சகோதரன் தானே மரியாதைக்குரிய நடிகர் கலைஞன் பிரகாஷ்ராஜ் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுங்க அவரு. அவர் எப்படி இந்துத்துவத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாரு, நம்ம அவர் கை கொடுக்கலையா? அவரோட நம்ம கரம் பற்றி நிற்கலையா? ஆனா இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணணும்? கமலஹாசன் சொன்னது உண்மைதான்ப்பா, விட்டு போங்கப்பா, தமிழ் நம்ம தாய்மொழி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. நம்ம மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ்ப்பா நம்ம சொல்லியிருக்கணும், நேரம் சொல்லியிருக்கணும், பேசியிருக்கணும். அவர் பேசாதது அதிர்ச்சி அளிக்குது நமக்கு. மற்ற எல்லாத்துக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் வந்து நிற்கிற மரியாதைக்குரிய பிரகாஷ்ராஜ், ஆமாங்க தமிழ் தாங்க உலக மொழிகளின் தாய், அது உண்மைதாங்கன்னு சொல்லிட்டு போகணும். இங்க என்ன பண்றாங்கன்னா சில பேர், அது ரொம்ப வருத்தமா இருக்கு, சில பேர் என்ன பண்றாங்கன்னா சமஸ்கிருதத்தை எதிர்க்கணும், ஹிந்தி எதிர்க்கணும், இந்த நேரத்துல போய் இது எதிர்க்க கூடாதுங்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். இது எப்படி தெரியுமா இருக்குது? பிஜேபி எதிர்க்கணும், இந்த நேரத்தில் திமுக எதிர்க்காதுன்னு எப்படி அரசியல் இதை உருட்டுவாங்களோ அதே மாதிரி ஒரு புதிய உருட்டு. என்ன உருட்டுன்னா, சமஸ்கிருத திணிப்பை இதை மாதிரி எதிர்த்திருக்கிறீங்களா, ஹிந்தி திணிப்பை எதிர்த்திருக்கிறீங்களா? யார் எதிர்க்கல? தமிழ்நாட்டின் இயல்பே எதிர்ப்பானது தாங்க. இந்திங்கிற மொழியை நம்ம எதிர்க்கல, இந்திங்கிற ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் மொழி வழி மாகாணம் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கு என்னங்க மாகாணம் இருக்கு, என்னங்க மாநிலம் இருக்கு? எத்தனை பேர் பேசுறாங்க தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா? எத்தனை பேர் பேசுறாங்க சமஸ்கிருதத்தை? அப்போ அதுக்கு நீங்க பல கோடி செலவு பண்றீங்க, தொடர்ச்சி எதிர்த்து பேசிட்டு தானே இருக்கிறோம். அதுக்காக அவன் எதிர்க்கிறான்னு சைடு காப்புல நீங்க உள்ள வரக்கூடாதுல்ல. நீங்க எங்களுடைய மொழிக்கு எதிராக ஒவ்வாமையையும் காழ்ப்பையும் வன்மத்தையும் கக்குவீங்க அப்படின்னா ரொம்ப நாள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சார். எங்களுக்கும் மொழி உணர்வு, இன உணர்வு, மான உணர்வு, பண்பாட்டு உணர்வுலாம் இருக்குது. அண்மை காலங்களில் அது காணாம சதஞ்சு அழிஞ்சு போயிடலாம். இன்னைக்கு அந்த உணர்வு எழுந்து வருது, பீறிட்டு வருது. அப்ப அந்த தமிழ் உணர்வு வரும்போது இவங்களால தாங்கிக்க முடியல. எங்க ஒரு ஃப்ளோல பேசிட்டாருங்க கமலஹாசன், இதை பேசிருக்கவே மாட்டாரு, இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா. சகோதரன் சொல்லி தான் சார் பேசுறாரு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு ஃப்ளோல பேசிட்டாரு. அவரு வியாபாரத்துக்கான ஒரு ஆளு, நம்ம ஓப்பனா பேசுவோம். இந்த விவகாரத்துல கமலஹாசன் நம்ம ஆதரிக்கணும், அவர் சொன்ன கருத்து 100க்கு 100 உண்மை. இப்ப அவர் ஃபீல் பண்ணுவார், தெரியாம பேசிவிட்டாங்க ஐயா, எதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை நினைப்பாரு. பட் பின்வாங்காம இருக்கிறாரு, அதற்கு நம்ம மகிழ்ச்சி அடையணும். அவர் விஸ்வரூபத்துக்கு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி பின்வாங்காம தான் இருந்தாரு. ஆனா இப்போ வந்து மொழிக்காக, தன்னுடைய தாய்மொழிக்காக பின்வாங்காம இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேளுங்கன்னு கோர்ட்டு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் சொல்லும் போதே சொல்றாரு, நான் தவறா ஒன்றும் பேசல, தவறா புரிஞ்சுக்கிட்டதாக நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு. இதுல கன்னடர்கள் வந்து அவங்களுடைய மொழிப்பற்றுல உண்மையா இருக்கிறது, அதாவது மொழிப்பற்று இருக்கிறது வந்து தவறா பார்க்க வேண்டிய தேவையில்லை.
ஆனா தமிழ் தான் மூத்த மொழின்றதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கான இன்னொன்னு சொல்றேன் சார். நானே இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அவங்க பா வந்து ஒத்துக்கோ அப்படின்னு கூட நான் வந்து சண்டை கூட இழுக்கல. புரிஞ்சுக்கங்க, கிளாரிஃபை, கெட் கிளாரிஃபை. போய் ரிசர்ச் பண்ணி பாரு, தமிழ் மொழிங்கிறத பத்தி போய் பேசி பாரு, உன் மொழியினுடைய மூலாதாரத்தை போய் தேடி பாரு, உன் வேற தேடி போய் பாரு பார்ப்போம். நாங்க தான் வந்து நிற்போம், தமிழர்கள் தான் வந்து நிற்பாங்க, தமிழ்நாடு தான் வந்து நிற்கும், கீழடி தான் வந்து நிற்கும். அப்போ வேற தேடி போகும்போது தமிழ், தமிழர், தமிழ்நாடுங்கிறதுனா பிரிந்து கிளைந்ததுனா எல்லாமே. சரி, இப்போ தேசிய அரசியலுமே வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்றதால தமிழ் வந்து அவங்க எப்பயுமே தூக்கி வச்சு தான் பேசுறாங்க. ஈவன் பிரதமர் மோடி எங்க போனாலும் பேசுறாருன்றதான் வந்து இங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து ஸ்டேட்மெண்டா சொல்றாங்க. இதுல முக்கியமா பார்க்கப்படுற விஷயமா இப்ப என்ன பண்ணுதுன்னா, இப்போ கமல்ஹாசன் பேசுனதுக்கு ஆதரவு தெரிவிக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா தமிழிசை, அதாவது தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை வந்து கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்கன்னா, எப்ப வந்து பாஜக மன்னிப்பு கேட்கும்? தமிழிசை அக்கா எப்ப மன்னிப்பு கேட்பாங்க? ஏன்னா இவங்க தமிழர்களுக்கு பண்ணிட்டு இருக்கிற விஷயம் என்ன, தமிழ் மொழிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன? தமிழ் மொழியை செல்றடெல்லாம் பேசுறாரு மோடினா ஓட்டுக்காக பேசுறாரு. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வாங்க முடியல, ஒரு எம்பி வாங்க முடியல, ஜெயிக்க முடியல. இல்லை சார், இதுல என்ன உன்னிப்பா பார்க்க வேண்டிய விஷயம், அங்க காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கு. அதை மன்னிப்பு கேட்க சொன்னது காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் இவரும் தான் மன்னிப்பு கேட்க சொல்லிட்டே இருக்காங்க. இங்க அவங்க கமலுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அடிப்படையில் நான் ஓப்பனாக நம்ம ஒரு விஷயத்த பேசணும். அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில உணர்வுக்கு எதிரான கட்சி, மொழி உணர்வுக்கு எதிரான கட்சி, இன உணர்வுக்கு எதிரான கட்சி. இது நம்ம வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, கமலஹாசன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு இந்தியா கூட்டணியோட பிளாக்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த எம்பி. அந்த அரசியல் உணர்வு ஒன்று இருக்கும். இன்னொன்று, இவர்களுக்கு அடிப்படையில் மொழி உணர்வே கிடையாது. தப்பா பேர் வச்சிட்டாங்க தமிழிசைன்னு. நான் சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. உங்க பெயரிலேயே தமிழ் இருக்குது. உங்களுடைய தந்தையார் யாரு? தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் அவருடைய கால்படாத இடங்கள் கிடையாது, கிராமங்கள் கிடையாது. அவர் பேசாத தமிழா? அவருடைய வாயுவிலிருந்து விழாத வார்த்தைகளா? தமிழுக்காகவே செம்மொழிக்காகவே அருந்தொண்டாற்றி மறைந்த பெருந்தகை மரியாதைக்குரிய ஐயா குமரி அனந்தன். அவர் பெற்றெடுத்த மகள் நீங்க. உங்கள் பேரே தமிழிசை. ஆனா தமிழுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. மன்னிப்பு கேட்க முடியாது, அவர் சொன்னது உண்மைதான், என் கன்னட இன சொந்தங்களேன்னு அறிக்கை விட வேண்டிய தமிழிசை சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்டா என்னன்னு கேட்கறாங்க. நீங்க மன்னிப்பு கேளுங்களேன் கொஞ்சம் மக்கள்கிட்ட. மக்களை பாடாப்படுத்துனீங்களே, டிமானிட்டைசேஷன் பண்ணி மக்களை அழிச்சிங்களே, மன்னிப்பா கேட்டீங்க? ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை சுரண்டுறீங்களே, மன்னிப்பா கேட்டீங்க? வர வேண்டிய பணத்தெல்லாம் வராம உங்கள்கிட்டயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, மன்னிப்பா கேட்டீங்க? தேசிய கல்விக் கொள்கையை திணிச்சு தமிழக மாணவர்கள் கல்வியை சீரழிக்க பார்க்குறீங்களே, மன்னிப்பா கேட்டீங்க? எதுக்குமே மன்னிப்பு கேட்காத தமிழிசை சவுந்தரராஜன் கமலஹாசன் மன்னிப்பு கேட்க எதிர்பார்க்கறது எப்படி சரியா இருக்க முடியும்? முதல்ல மொழியை படிங்க, மொழி உணர்வு இருக்கான்னு பாருங்க. ஏன்னா அது இருந்திருந்தா நீங்க பிஜேபியில் இருக்க மாட்டீங்க. சரி, பிஜேபியில் இருக்கிறீங்களா, அமைதியாவது இருங்க. அண்ணாமலை அப்படியே அமைதியா இருக்கிறாரு பாருங்க, ப்ரௌடு கன்னடிகான்னு பேசினாரு, இப்ப ஏதாவது வாயை திறக்கிறாரா பார்த்தீங்களா? அமைதியா இருக்கிறாரு. இப்ப நீங்க அமைதியா இருங்க. பேரு தமிழிசைன்னு இருக்கிறதுனாலலாம் நம்ம வந்து ஆதரிச்சிட முடியாது. பேர் மட்டும்தான் தமிழிசைன்னு இருக்குது. அதுதான் ஒரு குழப்பமே. அண்ணாமலையோ இதுக்கு பேசல, பேசின மாதிரியோ அல்லது மாநில தலைவரா இப்ப இருக்கிற நயனார் நாகேந்திரனும் பேசல தெரியல. அதிமுக சைடுன்னு பெருசா இதுக்கு வந்து ஆதரிச்சோ அல்லது எதிர்ப்பு தெரிவிச்சோ அதை பேசின மாதிரி எதுவும் தெரியல. ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க சொல்றாங்களே அப்படின்றது. அதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய கால கொடுமைன்றானே உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கொடுமையான காலத்தை தமிழ்நாட்டை வாழ்ந்ததில்லை. நீங்க சொன்ன மாதிரி திமுக பேசியிருக்கணும், காங்கிரஸ் பேசியிருக்கணும், பிஜேபி பேசியிருக்கணும், அதிமுக பேசியிருக்கணும், விஜய் பேசியிருக்கணும். இவங்களாம் என்ன பண்றாங்க? சரிப்பா, விஜய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, அவர் திரைப்படத்தை நடிக்கிறாரு, படம் ஓடணும் பேச, அதுவே முதல்ல தவறு. சரி, ஓகே, அதை ஒமிட் பண்றோம். அதான் சொல்றேன், அதுவே தவறு தான். பட் ஓகே, அவருக்கு ஒரு சின்ன ஒரு கிரெடிட் கொடுத்துருவோம். ஓகே, கொஞ்சம் அமைதியா இருக்கட்டும், பின்னாடி பேசுவாருன்னு பாத்துக்குருவோம். மற்றவங்களாம் யாரும் பேசல. ஏன் பிரேமலதா விஜயகாந்த் ஏன் பேசல? ஏன் உங்களுக்கு தமிழ் மொழி உணர்வு இல்லையா? கமலஹாசன் பேசுறது தப்பா? ஏங்க, கமலஹாசன் வரலாற்று அறிஞர் கிடையாது, மொழி அறிஞர் கிடையாதுங்க. சொன்ன கருத்து சரியா தப்பா தாங்க நீங்க பார்க்கணும். இரும்பின் தொன்மை தமிழ்நாடு தான் முதலமைச்சர் பேசினார். முதலமைச்சரோட பெரிய அறிஞரா? முதலமைச்சர் வரலாற்று பேரறிஞரா என்ன? வரலாறு பேரறிஞர்கள் சொல்றாங்க, நிரூபிட்டாங்க, ஆதாரம் இருக்குது, கொண்டு வந்து காமிக்கிறாரு, உலகத்துக்கு காமிக்கிறாரு. அதான் கமலஹாசனும் பண்ணாரு. கமலஹாசன் பக்கம் நிக்காட்டியாவது பரவாயில்ல, வாயை மூடிட்டாவது இருக்குங்க தயவு செஞ்சு. நீங்க கமலஹாசனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது இது கமலஹாசன் ஆதரவே கிடையாது. முதல்ல மொழிக்கான ஆதரவு, மொழிக்கான நிலைப்பாடு இது. நம்ம இந்த நேரத்தில் திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிறது, கன்னட இன சொந்தங்களுக்கு
உங்கள் மீது அளப்பரிய பற்றும் தீரா காதலும் தமிழர்களுக்கு உண்டு. கன்னட மொழி தமிழிலிருந்து கிளைத்த மொழின்னும் போது சார் பேரனை பார்த்து தாத்தா கோவம் வருமா சார்? பையனை பார்த்து அப்பா கோவம் வருமா சார்? நம்ம பையன், நம்ம பேரன், நம்ம பேத்தி, நம்ம பொண்ணு அப்படின்னு எப்படி ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் ஒரு ஒரு மூதாதைக்கும் ஒரு எண்ணம் இருக்குமோ, ஒரு ஆசை இருக்குமோ, ஒரு பாசம் இருக்குமோ, அப்படியா இருக்கிறீங்க நீங்க. நீங்க வந்து எதிர்நிலைக்கு வரக்கூடாது. இன்னும் என்னை விட ஹைட்டா இருக்கிற அப்பா, நீ எப்படி பையனோட ஹைட்டான அப்படி ஒரு புள்ள கிட்ட எப்படி இருக்கும் அது? அப்பன்னா ஹைட்டா தான் இருப்பான், அம்மானா அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்க தமிழும். நமக்குள்ள வந்து ரத்த உறவு இருக்குது, நமக்குள்ள மொழி உணர்வு இருக்குது, நமக்குள்ள வந்து ஒரு பல படிநிலைகள் இருக்கு சரிங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு நீ வேற நான் வேறன்னு நீங்க பிரிஞ்சு போறதுங்கிறது இந்த நேரத்துல வந்து மிக காட்டமா அவங்கள போய் தாக்கி, நான் வந்து கமலஹாசனை இடிச்சிட்டாங்க நாளைக்கே வந்து இந்த படத்தை ஓட விடக்கூடாதுன்னு நாம் பேசல. நாம வந்து ஒரு ஊடகவியலராக அதை பேசிக்கிட்டு இருக்கோம். பட் அரசியல்வாதிகள் பேசுவாங்க. இப்ப வேல்முருகன் பேசுறாரு, சீமான் பேசுறாரு. நாளைக்கு சீமானும் வேல்முருகனும் கொடியை தூக்கிட்டு எந்த படமும் இங்க ஓட முடியாது, கர்நாடகம் எல்லாம் வெளியே ஓடுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க பக்கம் இளைஞர்கள் கூடுவாங்க சார். என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ தமிழ்நாட ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய திறமை சீமானுக்கு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? நாளைக்கே கூட்டுற மொத்த பேரும் வாங்கடா, 234 தொகுதியில் இருக்கிறோம் எல்லாரும் வரணும், கர்நாடகா படம் ஒண்ணு தமிழ்நாட்டில் ஓடக்கூடாதுன்னு கொளுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ சும்மா இருக்கிறாங்கன்னு சுரண்டி பார்க்க கூடாது. சரி, இப்போ திமுக இதை சார்ந்து வந்து கமலுக்கு ஆதரவா பேசல. இது வந்து அவங்க திமுகவில் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கமலுக்கு ஆதரவா பேசல அவங்க எல்லாருமே சார்ந்த ஒரு கொஸ்டினாவே இருக்கணும். ஏன்னா நீங்க இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு திரைப்படம் தான், திரைப்படத்துக்கு எதுக்கு நம்ம பேசணும் தவிர்த்திருக்காங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இது வந்து ஒரு மொழி பிரச்சனையா இப்போ கன்வெர்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட கன்னடம் பழமையான மொழியா, தமிழ் பழமையான மொழியா அப்படின்ற இதுக்கு கடந்து வந்துருச்சு. இதுக்கு யாராவது கண்டிப்பா பேசி ஆகணும் தானே இதுக்கப்புறம். ஏன்னா அந்த சைடு இருந்து சிஎம் பேசும்போது இந்த சைடுல இருந்து நமக்கு அதுக்கு இன்னும் கூடுதல் சப்போர்ட் தேவையில்லை. கமலஹாசன் அது திரைப்படம் நகர்ந்து போயிட முடியாதுல்ல. அது விஜயா இருந்தாலோ அல்லது அது சினிமாவிலே அவர் நடிக்கிறதுனால சொல்றேன், விஜய் சினிமாவில் நடிக்கிறதால அவர் அரசியல் தலைவரும் கன்வெர்ட் ஆயிருக்காரு. ஸோ கண்டிப்பா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. நிச்சயமா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்திருக்கணும். அதான் நம்ம மீண்டும் வலியுறுத்துறது என்னன்னா, நிறைவா வலியுறுத்துறது ஒரே விஷயம் தான். முதலமைச்சர் குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை விடணும் சார். டிஐபிஆர் வந்து ஒரு அறிக்கை வருது, கழக இளைஞர் அணி செயலாளர் துணை முதலமைச்சர், அது மட்டும் இருந்த பரவாயில்ல சார். அதுலயே வந்து திமுக நிகழ்ச்சியிலையும் பங்கேற்க மாட்டாருன்றது அரசு அதை வந்து டிஐபிஆர் வெளியிடுறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான காலகட்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் டிஐபியில் வந்த மாதிரி தகவலே தெரியல. ஆனால் இப்பெல்லாம் விடுறாங்க, அப்புறம் மாற்றிட்டாங்கிறது வேற விஷயம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அறிக்கை விடுறீங்களே. மொழி கவனித்து செம்மொழி நாள்னு அறிவித்த நாள் அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா குறைந்தபட்சம் ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட்டு, ஒரு கண்டனம், ஒரு ஆதரவு, சப்போர்ட் ஃபார் கமலஹாசன் எதுவுமே இல்லை. அப்போ இது வரணும் அப்படின்னா அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்படணும், இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படணும். அதை யார் செய்யணும்னா எதிர்க்கட்சிகள் செய்யணும். அவங்களும் மௌனியாக இருக்கிறாங்களா, மற்றவர்கள்லாம் இணைந்து செய்யணும். கூட்டணியில் இருப்பவர்களும் செய்யணும் சார். காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க சார் மொழி விவகாரத்தில். திமுக என்ன சார் ஆச்சு? திமுக மொழி போர் ஈயர்களால் விளைந்த அறுவடை செய்து ஆட்சி நடத்தினது திமுக 67. அப்போ நீங்கள் பேச வேணாமா? அப்போ முதலமைச்சர் ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை விடணும். நீங்கள் திரைப்படமாக மட்டும் பார்க்க முடியாது. இது திரைப்படத்தை பற்றின பிரச்சனை கிடையாது, திரைப்படத்தின் ஒரு பேச்சில் வந்த பிரச்சனை தான். ஆனால் திரைப்படத்தையே போய் முதலமைச்சர் பார்த்துருக்கிறாரு, எவ்வளோ திரைப்படம் பார்த்துருக்கிறாரு, அது ஏற்படுத்த தாக்கத்தை பற்றி வெளியில் பேசியிருக்கிறாரு, அதை பற்றி சிலாகச்செல்லாம் பேசியிருக்கிறாரு. அண்மையில் கூட மாரி செல்வராஜோட படத்தெல்லாம் போய் பார்த்தாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அப்போது அந்த மாதிரிலாம் படத்தெல்லாம் பார்த்துட்டு கருத்து சொல்கிற நீங்கள் கமலஹாசன் சார், உங்கள் எம்பி சார், உலக நாயகன் சார். அவர் மேலே 1000 அரசியல் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாபெரும் கலைஞன் திரைத்துறையில். அவருடைய உருவப்படத்தை எரிக்கிறான், அவரை வந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறான், நீ நடமாட முடியாதுங்கிறான், அவன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிறான்னா என்ன பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு? அதான் திரும்பி சொல்கிறேன், அங்கே லோக்கலில் யாரை 10 பேர் பேசுகிறோன்னா நம்ம கண்டுக்க வேணாம். அரசு பேசுது, கவர்மெண்ட் ரியாக்ட்ஸ் ஃபார் த கமலஹாசன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுச்சு? என்ன ரெஸ்பாண்ட் பண்ணீங்க? நீங்கள் ஜீரோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஜீரோ ரெஸ்பான்ஸ். அப்போ அவன் ஏறுறான், போட்டு அடி. கமலஹாசன் அடித்தா கேட்க நாதி கிடையாதுன்னு நினைக்கிறான். அப்படிலாம் கிடையாது. கமலஹாசனை அடித்தா கேட்க நாதி கிடையாதா, நாதி இருக்காங்க. கமலஹாசன் சொன்ன கருத்துக்கு நாங்களாம் துணை நிற்போம். கமலஹாசனை அடிக்க முடியாது, ஆனால் அவர் திருப்பி அடித்தா
நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் கமலஹாசன் மன்னிப்பு கேட்டால் உனக்கு புரிஞ்சதுக்கே 10 வருஷம் ஆகும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு. கமலஹாசனுடைய கருத்து வந்து உண்மையான கருத்து, நியாயமான கருத்து, சத்தியமான கருத்து. அந்த கருத்துக்கு நாங்கள் கமலஹாசன் நிற்காட்டி நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தை தமிழக அரசு சொல்லணும். குறைந்தபட்சம் திமுக அறிக்கையாவது வரணும். அது வரலை அப்படின்னா நம்மெல்லாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கெடுவாய்ப்பான ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கடந்து போக வேண்டியது. ஆனால் கமலஹாசன் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது சரி. இதே நிலைப்பாட்டில் கமல் நீடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி சார், உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுடைய கேள்விகளுக்காக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி சார். அடுத்த நேரத்தில் சந்திப்போம். நன்றி.